அருமையாக வந்திருக்கு. எண்ணெய்லாம் சைடில் கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே மூடி ஒரு 3 to 5 minutes விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி லன்ச்சுக்கு முட்டை குருமா, கடைஞ்ச பருப்பு, நெய், காராமணி சுண்டல், சாப்பாடு, சப்பாத்தி, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த ருச்சி இஞ்சி ஊறுகாய். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம சூப்பரான முட்டை குருமா செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குருமா சப்பாத்திக்கு, ரைஸுக்கு ரெண்டுக்குமே சூப்பராக பொருந்தும். நல்ல செட் தோசை இதுக்கெல்லாம் செமையாக இருக்கும். ஸோ இந்த குருமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சிட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ முதல்ல முழு கரம் மசாலா, இதில் 2 இன்ச்சு பட்டை, ஒரு 4 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு அரை அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 விழுதாக்கியிருக்கேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இது பொன்னிறமாக ஆக வேண்டாம். இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய தக்காளி, இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 தேக்கரண்டி உப்பு. இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி கொஞ்சம் அரை வேக்காடு வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கு நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி தீயை மீடியமுக்கு கொண்டு வந்துடுங்க. மேலே மூடி போட்டுருங்க. அவ்வளோதான். கரெக்டாக 2 நிமிஷத்தில் அரை வேக்காடுக்கு வதங்கிடும். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி பாருங்க நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு 2 மினிட்ஸ் இஞ்சி பூண்டு விழுது உடைய டைமும் தக்காளி ஃபுல்லாக வதங்குற டைமும் சேமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடுறேன். நல்லா வதங்கட்டும் ஒரு 2 மினிட்ஸு. வழக்கம் போல் எவ்ரி 30 செகண்ட்ஸ் திறந்து கிண்டிகிட்டே வந்துடுங்க. இப்போ சூப்பராக 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. அருமை அருமை. இப்போ ஒரு விழுது ஒன்று அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மசாலான்னு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு 2 to 3 பத்தை தேங்காய், ஒரு தேக்கரண்டி சோம்பு, ஒரு தேக்கரண்டி பொட்டுக்கடலை, ஒரு தேக்கரண்டி கசகசா, 2 முழு பச்சை மிளகாய். ஓகே, அதோட சேர்த்து ஒரு 2 இலை கருவேப்பிலை வச்சிருக்கேன். இதோட கொஞ்சோண்டு புதினா,
கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு விழுதாக்க போகிறோம். வாங்க. நம்ம எடுத்த மசாலா எல்லாத்தையும் சூப்பராக அரைச்சி விழுதாக்கிட்டோம். இப்போ இதை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குருமா வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? கலர் பாருங்க, அப்படியே ஒரு டார்க் கிரீனுக்கு வரும். ஏன்னா மஞ்சளுடைய ஆரஞ்சும் அந்த எல்லோவும் இந்த பச்சை இலை ரெண்டும் சேர்ந்து ஒரு அழகான கலர் கொடுக்கும். பியூட்டிஃபுல். இப்போ தீயை கூட்டிக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கான்ஸ்டண்டா கிளறிட்டே வாங்க, ஏன்னா அது பயங்கரமா கொதிக்கும். நல்லா கிளறிட்டே வாங்க. அப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற போறோம், உப்பு போட போறோம். அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவும் அரைச்ச விழுதும் நல்லா கம்பைன் ஆகிறதுக்கு தான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1.5 கப் தண்ணி ஊத்துறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லம்பா இருக்கக்கூடாது. நல்லா பிரேக் பண்ணி விட்டுருங்க. சூப்பரா இருக்கா? நல்ல திக்கா அருமையா வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரை உப்புனா 1/2 டீஸ்பூன் உப்பு. எல்லா 1/2 கிலோ ப்ரிப்பரேஷனுக்கும் அரை உப்புங்க. 1 கிலோ ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை வந்து சிம்முக்கு கொண்டு வந்து மூடி போட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ண போறோம். இங்க வந்து ஒரு 5 அவிச்ச முட்டை அவிச்சு 3 கோடு போட்டு வச்சிருக்கேன். 2ஆ கட் பண்ணல, முழு முட்டையில 3 கோடு போட்டு வச்சிருக்கேன். ஒரு 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி திறந்து அப்படி கிளறி விட்டுருங்க. அப்பதான் எல்லா இடமும் ஈவனா வேகும். இப்போ ஒரு 2 நிமிஷமா சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஆஹா அருமையா வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட போறோம். அப்பதான் நம்ம வந்து முட்டையை சேர்க்க போறோம். இப்போ முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்த உடனே நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லா லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துருங்க. முட்டை இல்லாட்டி ஹார்ட் ஆகும், சாப்பிட நல்லா இருக்காது. லோ ஃப்ளேமில் கொண்டாந்து அப்படியே விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து நல்லா செக் பண்ணி பாருங்க. கன்சிஸ்டன்சி எல்லாம் சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிடுவோம். வாவ், பக்கா சூப்பராக குக் ஆயிடுச்சு. இன்னும் 1 மினிட் இது வந்து இந்த ஃப்ளேம்லேயே குக் ஆயிடுச்சுன்னா முட்டையுடைய எசன்ஸும் வந்து முழுசாக அந்த குருமால கலந்துரும். அதுக்கப்புறம் குருமால முட்டையை உடச்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ நான் மூடி போட்டுடுறேன். இன்னும் 1 மினிட் we are ரெடி. கடைசி 1 நிமிஷமும் செலவாயிடுச்சு. இப்போ நான் தரப்போம். அருமையாக வந்திருக்கு. எண்ணெய்லாம் சைடில் கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே மூடி ஒரு 3 to 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அருமையான முட்டை குருமா ரெடி கைஸ். இது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். முக்கியமாக நெய் சோறு, கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே அருமையாக போகும். பிரிஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு முட்டை குருமா,
கடைஞ்ச பருப்பு, நெய், காராமணி சுண்டல், சாப்பாடு, சப்பாத்தி, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த ருச்சி இஞ்சி ஊறுகாய். சூப்பரான சாப்பாடுங்க. குருமா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீலாகில் சந்திப்போம். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் சாம் லிஷி.